அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதி மாறும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க சூரியன் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையிலும் பகை கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பது நிச்சயமாக ஒரு வகையில் வரவேற்கத்தக்க சிறந்த மாறுதலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் லாபஸ்தானத்தில் இருந்து ஆட்சி பலத்தை இழப்பதால் சில எதிர்பாராத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் அதே வேளையில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக விரயஸ்தானமாகிய 12 ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். புதனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாறுதல்களை துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதீதமாக உருவாகியிருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே முதன்மையான கிரகமாக சூரியன் பார்க்கப்படுகிறாருங்க. அவர் பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் மிக அதீதமாக செலுத்துகிறார். மேலும் குறிப்பாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சூரியனின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கனகச்சிதமாக நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் கூட சூரியனுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அனைத்து விதமான பணிகளையும் தெளிவாக துல்லியமாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியன் பக்கபலமாக செயல்பட்டால் மட்டும்தான் சிறப்பாக அமையும். ஏனென்றால் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் தங்களுடைய அதிகாரத்தை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அதீதமாக செலுத்துகிறார். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைய வேண்டும் என்றால் சூரியனின் பங்களிப்பு மிக பெரிய அளவில் உள்ள ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தற்போது விரயத்தில் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக எதிர்பாராத விரயங்களும் அலைச்சல்களும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் ராசிக்கு சகாயமற்றவராக இருப்பவர் விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்கான யோகமும் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களும் உண்டு. ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு வகையான சிரமங்களை அதீதமாக ஏற்படுத்துவதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கூட பாருங்க. மற்ற இடங்கள்ல ஒரு விதமான நடுநிலையான பலன்தான் கிடைக்கும். அப்படி நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு சூரியன் மாறியிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக உள்ளது. உங்களது உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் அமைவதற்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் புதனுடன் இணைந்து மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை வலுவாக பார்க்கிறாருங்க. 6ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் அனைத்திலும் அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது 6ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். வீண் விரய செலவுகள் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கட்டுக்குள் வருவதோடு அத்தனை விரய செலவுகளையும் சுப விரய செலவுகளாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோக பலன்களை நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க மிக வலுவாக சூரியன். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்திலும் வளர்ச்சியும் வெற்றியை நோக்கி அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. கடன் சுமை
பெரிய அளவில் படிப்படியாக குறைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை நல்ல மாறுதல்களை அடுக்கடுக்காக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நல்ல வரன் உங்களுக்கு தேடி வருவதற்கான யோகம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையை சந்தித்து வந்த சூழ்நிலையில் அவை அனைத்திலும் மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் நல்ல வலுவான அமைப்பில்தான் பெற்றிருக்கிறார். எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் மனநிறைவு கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். பண நெருக்கடிகள் அகலக்கூடிய வகையில் உங்களுடைய சிந்தனைகள், திட்டங்கள், செயல்பாடுகள் அனைத்திலும் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். எனவே நல்ல வலுவான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நேசமிக்க உறவினர்களால் பாசமலையில் நனைவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்களுக்கு அதை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை சூரியன் தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறை ரீதியான பணிகளில் அத்தனை விதமான தடைகளையும் தகர்த்தறிந்து நல்ல வருமானத்தை பெறக்கூடிய வகையில் திருப்திகரமாக உங்களது பணி சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும். கலைத்துறையில் ஆர்வம் அதிகரிப்பதோடு புது புது நுணுக்கமான விஷயங்களை செயல்படுத்துவதற்கான யோகம் கிடைக்கிறது. எனவே மக்கள் மத்தியில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் வருமான உயர்வை சந்திப்பதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையில் பணிபுரியக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல விஷயங்களை திறன்பட செய்து முடிப்பதற்கான அருமையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக அமைகிறது. கல்வியில் வித்யாகாரகரான புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சூரியன். எனவே கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் பல தகவல்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. கிருஷ்ண கிரகமான சூரியன் விரயத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஏனென்றால் இதற்கு பிறகு அவர் நீச்சம் பெற போகிறார். எனவே எதிர்பாராத சிறு சிறு உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படலாம். எனவே சற்று கவனத்துடன் இருங்க. மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். இது தெய்வம் எழுதிய தலைவிதியாக நிச்சயமாக அமையும்.